ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு பரத்திற்கு போவதற்கு முன்பு அவர் சொன்னார் தம்முடைய சீஷர்களுக்கு, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். இங்கே ஒரு மேல் வீட்டு அறையிலே 120 பேர் காத்திருக்கிறாங்க. ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்த பொழுது ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். அவர்கள் கூடியிருந்த இடத்துல பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கத்தை போல ஒரு முழக்கம் வானத்திலிருந்து உண்டாகி பிரிந்திருக்கப்பட்ட ஒரு அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் வெவ்வேறு பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை அங்கே பேசினார்கள் என்று 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய மகத்துவத்தை அவர்கள் புகழ்ந்தார்கள். இது ஒரு அனுபவம். இது கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். அப்படியே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43 46 வரைக்கும் பார்த்தால், எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். போதும், பேதுரு பிரசங்கம் பண்றார். இங்கே கொர்நேலியு வீட்டில் அவங்க குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. பேதுரு அவர்கள் மத்தியிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று பிரசங்கிக்கிறார். அதை கேட்டவர்கள், அங்கே கூடி இருந்தவங்க எல்லாருமே புறஜாதிகள். அவர்கள் இஸ்ரவேலர் அல்ல, யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார். அங்கே கூடி வந்தவங்க எல்லாம் இஸ்ரவேலில் இருந்து ரட்சிப்பை பெற்றவங்க. புறஜாதிகள் கூடியிருக்கிற இடத்துல புறஜாதிகளுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் வந்து இறங்கி இருக்கிறதே என்று பிரமிப்படைந்தார்கள். உன்னைதான் பேதுரு சொல்லுவார், இவர்களும் நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதினால தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி அவர்கள் அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பரிசுத்த ஆவி என்பது ஜனங்கள் மீது, அது இஸ்ரவேலராய் இருந்தாலும் தேவனுடைய ஜனமாயிருந்தாலும் புறஜாதி, நம்ம தான் புறஜாதிகளாய் இருந்தாலும் இது ஒரு அனுபவம். ஆனால் இன்றைக்கு அநேகர் சொல்ல கேட்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிங்க. அதல்ல, பரிசுத்த ஆவி விசுவாசத்தினால் நமக்குள்ளே இருக்குது என்று நம்பிக்கொண்டு வாழ்வது அல்ல. இது அனுபவம். இது அனுபவபூர்வமானது. ஆவியானவர் நம் மீது வந்து இறங்கி நமக்குள் கிரியை செய்வது, தேவனுடைய மகத்துவத்தை புகழுவது, ஆராதிப்பது, இது அனுபவம். முழுக்கி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் விசுவாசிங்க. முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரட்சிப்பு எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு விசுவாசிங்க. அப்படின்னு ஞானஸ்நானம் எடுக்காமலேயே விசுவாசிங்கன்னு சொல்ல முடியுமா? அது நம்ம எடுத்தாதான். அப்படித்தான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தில் எப்படி பிறக்கிறோமோ அப்படிதான் பரிசுத்த ஆவியினால நம்ம பிறக்கிற ஒரு அனுபவம், நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். இது அனுபவ பூர்வமானது, இது விசுவாசம் அல்ல. ஆகவே ஆவியானவர்
நமக்குள்ளே அசைவாடுகிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நம்மோடு அவர் பேசுகிறவர், மனித தத்துவமானவர். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்ற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய், ஆவிக்குரிய ஜனங்களாய்த்தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியானவர் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக இன்றியமையாதவர். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆகவே பரிசுத்த ஆவி என்பது அத்தனை முக்கியம். இன்றைக்கு ஆவியானவர் ஆதியிலே அசைவாடினார், ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடினார். அப்படித்தான் இன்றைக்கு சபையிலே ஆவியானவர் அசைவாடுகிறவர், நமக்குள்ளே அசைவாடுகிறவர், தனிப்பட்ட நபருட வாழ்விலே ஆவியானவர் அசைவாடுகிறவர், கிரியை செய்கிறவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார், ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் அன்றைக்கு அசைவாடாவிட்டால் புதிய சிருஷ்டிப்புகள் உருவாகி இருக்காது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தபடியால் அங்கே வெளிச்சம் உண்டானது, வெட்டாந்தரை உண்டானது, ஆகாய விரிவு உண்டானது, சூரியன் சந்திர நட்சத்திரங்கள், மரம் செடி கொடிகள், மிருகங்கள், பறவைகள், நீர்வாழ் ஜந்துக்கள், அனைத்து புதிய சிருஷ்டிப்புகள் உண்டானது. ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே, நம்மிடத்திலே அவர் அசைவாடினால்தான் நம்முடைய வாழ்வில் புதிய காரியங்களை பார்க்க முடியும். புதிய கிருபை, புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே இன்றைக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி இதெல்லாம் நம்ம அடைய முடியும். இல்லைன்னா உலக பிரகாரமாக நம்ம ரொம்ப செழிப்பாக நல்லா எல்லாம் இருந்துக்கலாம். உலகத்தானும் அப்படி தான் இருக்கிறோம், நம்மளும் அதில் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்ன? நாம் ஆவிக்குரியவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே அசைவாட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், புதிய காரியங்களை செய்வேன், அது இன்னைக்கே செய்வேன். புதிய காரியங்கள் நம்ம அதை ஆசையோடு வாசிக்கிறோம். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன், அது இப்பமே செய்கிறேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், வழியில்லாத இடத்திலே உனக்கு வழியை உண்டாக்குவேன், உன் காரியத்துக்கு எந்த தடையும் இருக்காது, எல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம ரொம்பவே ஆவலை எதிர்பார்க்குறோம். ஏன் புதிய காரியங்கள்? கிறிஸ்தவ வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே இன்றைக்கு புதிய காரியங்களை நம்ம பார்க்க முடியல. இப்படியே உட்காந்துட்ருக்குறோம், வரோம், உட்காரோம், எழுந்து போகிறோம். கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு வளர்ச்சி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன? ஆவியானவர் நம்மோடு அசைவாடவில்லை. ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்விலே நம்ம முன்னேற முடியும், அதிகமாக நம்ம பலப்பட முடியும். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. ஆவியும் மடவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்க கடவன். ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால் நம்மை ஆயத்தப்படுத்துவார். அவருடைய வருகைக்கு நாம் அவரை சந்திப்போம், அவரை காண முடியும். இல்லாமல் நம்மை நாமே முயற்சித்து நம்ம அப்படி ரெடி ஆகிக்க முடியாது, ஆயத்தப்படுத்தும் நம்மளா ஆயத்தம் அடைய முடியாது. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால்தான். அப்படியே உலக வாழ்வில் கூட எவ்வளவோ சவால்களை சந்திக்கிறோம், எவ்வளவோ போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆவியானவர் கூட இருப்பாரானால் இன்றைக்கு நமக்கு அது பலன், நாம் அதை வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும், போராட்டத்திலே நம்ம வெற்றி பெற முடியும். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், ஜெய கொடியேற்றுவார். ஆவியானவர் இருந்தால் தான், இல்லைன்னா இல்லை. பாருங்க, ஆவியானவர் நமக்கு வேண்டும், பரிசுத்த ஆவி வேண்டும். ஏதோ காரியங்களை கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, 2 வீலர் தாங்க, 4 வீலர் தாங்க, வீட்டை தாங்க, அதை தாங்க, ஏதோ கேட்குறோம், என்னென்னவோ கேட்குறோம். பரிசுத்தாவியை தந்துருங்க ஆண்டவரே, பரிசுத்தாவியை என் மீது ஊற்றுங்க. கேட்டிருப்போமா? அது கடைசி பாயிண்ட்டாக இருக்கலாம். இனிமே யாரும் அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்டு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இல்லாதது என்ன?
எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, என்னதான் இல்லை? கர்த்தருடைய ஆவியானவர் தான் இல்லை, பரிசுத்த ஆவி தான் இல்லை. அதை கேட்கணுன்ற ஆர்வமும் வாஞ்சையும் இல்லை. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அந்த தாகத்தோடு நம்ம கேட்டு வாங்க வேண்டிய ஒரு காரியம் என்றால், இந்த ஆவியின் காலம், கிருபையின் காலம் முடிவடைய போகுது. அதுக்கு பிறகு உட்காந்து எப்படி மன்றாடுனாலும் கிடைக்காது, நம்ம இருக்க போகிறதும் இல்லை. இந்த கிருபையின் காலம் இது உளுக்கு கேட்டு வாங்கினாதான். ஆகவே இந்த கிருபையின் ஆவியை அடைந்தே ஆக வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவி நமக்குள் அசைவாட வேண்டும். இரண்டாவது, ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே போராட வேண்டும். நமக்குள்ள ஆவியானவர் போராட வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் ஒரு நாளிலே, என்னுடைய ஆவி இனி ஜனங்களிடத்துல போராடாது, போராட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும், என்னுடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. பார்த்தீங்களா? போராடி போராடி கடைசியில் ஆண்டவர் சொன்னார், இனி போராட மாட்டேன், போதும், நீங்க மனுஷன் தானே, தவறக்கூடியவங்க, ஆகவே இனி நான் போராட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் ஆவியானவர் போராடாவிட்டால் மனித வாழ்வில் என்ன நடக்கும்? போராடணும். நம்ம தப்பு செய்யும் போது ஆவியானவர் உணர்த்தணும், ஏன் நீ செய்தது தப்பு, தவறு, மனம் திரும்பு, அதை விட்டுரு என்று நம்மை உணர்த்த வேண்டும், போராட வேண்டும். ஆவியானவருடைய தன்மை போராடுகிற தன்மை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்தவர், உணர்த்துகிற ஆவியானவர். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு போராடுகிறவர். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீ செய்யறதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு வந்துகிட்டு இருக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குது என்று கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே போராடாவிட்டால் நம்ம எப்படி பரிசுத்த அடைய முடியும்? பாவம் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நீதியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நியாய தீர்ப்பை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்? ஆவியானவர் போராடுகிறவர். ஆனால் அன்னைக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? இனி நான் போராட மாட்டேன், என்னுடைய ஆவி போராடாது. அவர் போராடாதனால நடந்தது என்ன? பூமியை பார்த்தார். 13வது வசனம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. பார்த்தீங்களா? எல்லாரோட முடிவும் எனக்கு முன்பா வந்துருச்சு. இவரு போராடல, விட்டுட்டார். என்னவோ பண்ணிட்டு போங்க, எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க. ஜனங்கள் அத்தனை பேரும் சீர்கெட்டவர்களாய் பூமி சீர்கெட்டு போனது. அத்தனை பேருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொன்னார். பூமியோட கூட அத்தனையை நான் அழிச்சிருவேன். அப்படியே 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெஞ்சது. வானத்தின் மதகுகள் திறவுண்டது. பூமியில் இருக்கிற ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்துருச்சு. வானம் பாதிக்கப்பட்டது, பூமி பாதிக்கப்பட்டது. பூமியின் மேற்பரப்பு எல்லாம் பூமியோடு கூட எல்லாவற்றையும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன், அழிப்பேன். இந்த அழிவு ஏன் வந்துச்சு? ஆவியானவர் போராடாதனால. அப்படிதான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நஷ்டம், கஷ்டம் இதெல்லாம்
ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து போராடி நம்மளை கரெக்ட் பண்ணியிருந்தா, சரி பண்ணியிருந்தா, நம்மளை சீர்படுத்தி இருந்தா வராது, விட்டுட்டா. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு விட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ நஷ்டங்கள், கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் இதை நம்ம அனுபவிக்கிறோம். ஆவியானவர் போராடுகிறவர். ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாட வேண்டும். ரெண்டாவது, ஆவியானவர் நம்மோடு என்ன செய்ய வேண்டும்? அவர் போராடுகிறவர். அவர் போராட வேண்டும். ஆவியானவர் அந்த அனுபவம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் அனுபவம். ஆவி நம்ம விசுவாசத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க, அனுபவத்தோட. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறவர். நம்ம வெளிப்படுத்தல பார்க்கலாம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7 சபைகளுக்கும் கர்த்தர் பேசுகிறதை பார்க்கலாம். ஆவியானவர் பேசுகிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எபேசு சபைக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை பார்த்தீங்களா? சபையில கர்த்தர் பேசுகிறார். தம்முடைய ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். சபைக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆவியானவர், தம்முடைய ஜனத்திற்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆவியானவர், நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். உன்னோட குற்றம் என்ன, குறை என்ன, எதை நீ கரெக்ட் பண்ணணும், எதை நீ சீர்படுத்தணும், என்னெல்லாம் நல்ல காரியம் நீ செய்துகிட்டு இருக்கிற என்று எல்லாத்தையும் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுவார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னார். 11வது வசனம் பாருங்க. அடுத்த சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 29வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படியே 7 சபைக்கும் எழுதப்பட்டிருக்கும். 3ஆம் அதிகாரத்திலையும் 7 சபைக்கும் பேசுகிறது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர், ஆவியானவர் அசைவாடுகிறவர், ஆவியானவர் போராடுகிறவர், ஆவியானவர் பேசுகிறவர். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவம் பாருங்க. ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் இல்லாம ஒரு சாதாரண மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்னு 2 இருக்குது. இதுல நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஆவியானவர் நம்மோடு உறவாடுகிறாரா? ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே நம்மோடு அசைவாடுகிறாரா? ஆவியானவர் நம்மோடு போராடுகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரா? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். 10 20. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே. பாத்தீங்களா? உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவர். ஆவியானவர் பேசுகிறவர், சும்மா பேசாதவர் அல்ல. ஏதோ ஜெபம் பண்ணும் போது ஒரு அந்நிய பாஷை, அப்புறம் அவளோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்பது ஏதோ ஜெப நேரத்தில் ஏதோ அந்நிய பாஷை வருது, ஒரு ஜெபத்தை பண்றோம், அதோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. நம்மோடு அசைவாடுகிறவர், நம்மோடு போராடுகிறவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மிலிருந்து அவர் பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவம். ஆகவே அவர் அசைவாடுகிறவர், போராடுகிறவர், பேசுகிறவர், நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். ஆவியானவர் நம்மை நடத்தக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்குதா? இல்லை நம்மளாவே நடந்துகிட்டு இருக்கிறோமா? நம்மளாவே நம்ம நடக்கிறோமா? நினைச்சு பாருங்க. ஆவியின் ஏவுதலாலே சிமியோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். பரிசுத்த ஆவியானவர் ஏவினார், போய் இன்னைக்கு ஆலயத்துக்கு போ, அங்கே இயேசுவாகிய பிள்ளை கொண்டு வரப்படுகிறது, போ ஆலயத்துக்கு. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்களா வந்தீங்களா? ஆவியானவர் போ போ அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? நாங்களே தான் வந்தோம். என்ன சொல்றீங்க? நீங்களா வந்தீங்களா? இல்லை ஆவியானவர் ஏவி
ஆவியானவர் தான் என்னை வழி நடத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தாரு. அப்படி இருந்தா தூங்குவீங்களா? இன்னைக்கு வந்து ஆராதனையில நமக்கு தூக்கம் வருமா? ஆவியானவர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருந்தா நினைத்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவன் எவனோ அவன் தான் பிதாவுக்கு புத்திரன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? தேவனுக்கு பிள்ளைகள். கவனிங்க, தேவனுக்கு பிள்ளைகள் யார்? கர்த்தருடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுக்கு பிள்ளைங்க. எல்லாரும் நம்ம சொல்லிக்கலாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, என்னை தேவன் தான் படைத்தார், நான் தேவனால் படைக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கலாம். தேவன் ஆமென் அப்படிதான் என்று அவர் சொல்லுவாரா? அவர் எப்ப சொல்லுவாரு? அவர் எப்ப சொல்லுவாரு? இன்னொரு தடவை வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அசைவாடுவார். கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நம்மோடு போராடுவார், சுட்டி காண்பிப்பார், உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அவர் நம்மோடு பேசுவார், அவர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய ஆவியின் அனுபவம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன, எப்படி இருக்கிறோம்? நாமே நம்மை புஷ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு கட்டாயம் போயே ஆகணும், இன்னைக்கு நம்ம வேதம் வாசித்து ஆகணும், ஜெபம் பண்ணணும் என்று நம்மை நாமே புஷ் பண்ணி நாமெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆவியானவர் நம்மை வழி நடத்தக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்வில் தேவை, அது மிக தேவை. ஆவியானவர் நம்மில் களி கூறுவார், ஆவியானவர் துக்கமும் படுவார். இதெல்லாம் மனித தத்துவத்தின் தன்மை. அசைவாடுறது, போராடுறது, பேசுறது, நடத்துறது, சந்தோஷப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் என்ன தன்மைகள்? மனித தன்மை, மனித தத்துவம். அதுதான் ஆவியானவருடைய தன்மையும் கூட. களி கூறுவார், சந்தோஷப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. 10:21. அந்த வேளையில் ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வேளையிலே ஆவியிலே களி கூர்ந்து, ஆவியானவர் களி கூறுகிறார். பரிசுத்த ஆவி களி கூறுகிறது. ஆவியிலே களி கூர்ந்து ஆவியானவர் சந்தோஷப்படுவார். நம்மில் இருந்து ஆவியானவர் களி கூற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் களி கூறுகிறவர். அதே வேளையில் ஆவியானவர் சபைக்கு எழுதுகிறார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தினா அவர் துக்கப்படுவார். ஆவியானவர் அவரை துக்கப்படுத்தினால் அவர் துக்கப்படுவார். ஆகவே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பார்த்தீங்களா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. நாம தப்பு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்று துணிகரமா நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி நாம துணிஞ்சு சில காரியங்களை செய்வோம். ரட்சிப்பு பெற்ற தேவஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, ஆவியானவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவி நமக்குள்ள துக்கப்படும். ஆகவே இங்கே சபைக்கு
ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போது ஆவியானவர் களி கூறுவார். பிள்ளைகள் பாலகர்கள் பாடுனாங்க, ஆவியானவர் ஆவியிலே களி கூர்ந்தார். அதனால தான் நம்ம குழந்தைங்களை பாட வைக்கிறோம். சில பேருக்கு அது எதுக்கு பிள்ளைகளை எல்லாம் நிறுத்தி பாட வச்சுக்கிட்டு அப்படின்னு சில பேர் கடுப்பாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி யாரும் இருக்கிறீங்களா? இருக்கக்கூடாது. ஆவியானவர் களி கூறுவார். நம்மெல்லாம் பாடும்போது கூட அவருக்கு சந்தோஷம் இருக்குமோ என்னவோ, ஆனால் பிள்ளைகள் குழந்தைகள் பாடும்போது ஆவியானவர் ஆவியிலே ஆண்டவராகிய இயேசு களி கூர்ந்தார். ஆவியானவர் களி கூர்றதுக்கு தான் குழந்தைகளை நம்ம பாட வைக்கிறோம். ஆகவே பாருங்க, ஆவியானவர் ஆவியிலே களி கூறுகிறார், ஆவியிலே துக்கப்படுகிறார். இப்படி ஆவியானவருக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆகவே ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுவார், 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள். அநேகர் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல அநேகர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பரிசுத்தாவி எனக்கு நல்லா வந்து இறங்குச்சு பாருங்க, ஆவியானவர் என்ன ஆட்கொண்டார் நடத்தின, ஆனால் இப்போ அந்த அனுபவம் இல்லை. என்னாச்சு? அவித்து போட்டு விட்டீர்கள். பரிசுத்த ஆவியை அவித்து போடாதே, நாம் அதை பாதுகாத்து வைக்கணும். ஆவியானவரை நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவரை அவித்து, இப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியை குறித்து நிறைய வேத வாக்கியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டும், ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும் கட்டாயம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், ரோமர், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நாம் இன்னைக்கு, நீங்க யாரு? நான் ஒரு கிறிஸ்தவன். நீங்க யாரு? நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுறோம். கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா? கர்த்தருடைய ஆவி இருக்குதா? பரிசுத்த ஆவி இருக்குதா? இல்லை. நம்ம சொல்லலாம், ஆனால் அவர் சொல்லணுமே, நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவள், நீ என்னோட பிள்ளை, நீ என்னோட பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணுமா இருந்தா, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்து தான் ஆகணும். இதை நம்ம உணரணும். கர்த்தருடைய ஆவி எனக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி, அதுக்கு என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? என்னெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறீங்க, கர்த்தர்கிட்ட நல்லா ஜெபிச்ச பாருங்க, கர்த்தர் தந்தார். அதை கேட்டேன் கொடுத்தார், இதை கேட்டேன் கொடுத்தார், அதை வேணும்னு கேட்டேன் கொடுத்தார். எல்லாம் எதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கினீங்க, ஏன் இதை கேட்டு வாங்க முடியல? ஆண்டவர் சொல்றாரே, என்ன சொன்னாரு? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம், 11:13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். வேண்டிக் கொண்டால், உருக்கமா கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டால் நான் அதை அடைந்தே ஆகணும். எவ்வளவோ காரியங்களை கர்த்தரிடத்துல நம்ம பிடிவாதமா கேட்டு அதை வாங்கியிருக்கோம்ல, ஆண்டவரே எனக்கு தந்தே ஆகணும், நீங்கள் எனக்கு அதை கொடுத்தே ஆகணும், அதுக்காக நான் உபவாசம் பண்ண போகிறேன், நல்லா ஜெபிக்க போகிறேன், விடிய காலான எந்திரிச்சு ஜெபிக்க போகிறேன், 12 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபிக்க போகிறேன் என்றெல்லாம்
அநேக காரியங்களுக்கு எத்தனை பலவந்தமா நம்ம ஜெபம் பண்ணி கேட்டு வாங்கியிருக்கோம் இல்லையா? அந்த அனுபவம் இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவிக்காக அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் நமக்கு ஏன் இல்லை? ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிறதெல்லாம் உலகம் 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 உலகம், அதுதான் நிறைஞ்சிருக்குது. பணம் பணம், உலக ஆடம்பரம், உலக அந்தஸ்து, உலகத்தில் எல்லாருக்கும் ஈக்குவலா நம்மளும் இருக்கணும். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம பரலோகத்தில் நம்ம போகிறதுக்குள்ள முத்திரையை நம்ம இங்கே வாங்கிட்டு போகணும். இங்கே முத்திரை போட்டவங்க தான் அங்கே போக முடியும். இந்த முத்திரையெல்லாம் வாங்கிட்டு போகணுமே, டைம் இல்லை. நம்மளுக்கு ஒரு வேளை முடியலாம், அல்லது அவர் வந்து விடலாம். ஆகவே இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வாஞ்சை, விருப்பம் நம்மளுக்கு இங்கே வந்தால் ஒரு விதமாக இருப்போம். இதை விட்டு போனால் ஆள் டோட்டலாக மாறிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போன உடனேயே அப்படியே உலகத்தாருக்கு ஈக்குவலாக மாறிடுவோம். அப்படி அல்ல அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய ஆவியானவரை பெறுவதற்கு நமக்கு தாகம், நமக்கு ஒரு விருப்பம் நமக்கு வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 44 அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆம், தாகமாய் இருந்தால் அவன் மீது தண்ணியை ஊற்றுவார். பரிசுத்த ஆவி தண்ணீருக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி அக்கினிக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி எண்ணெய்க்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவே. கர்த்தர் ஊற்று. இன்னைக்கு நமக்கு ஒரு வறட்சி இருக்குதா? நான் அடைந்தே ஆகணும் என்ற ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு வறட்சி நம்மளுக்குள்ள இல்லை. சும்மா கேட்குறோம், ஆண்டவர் கொடுக்கணும், ஆண்டவரே எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. ஆனால் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பலவந்தம் இல்லை. பார்த்தீங்களா? பரலோகமே எதில் தான் இருக்குது? பலவந்த பண்ணுகிறவன் பரலோகத்தை பிடித்து கொள்ளுகிறான். பரலோகமே பலவந்தத்தில் தான் இருக்குது. நான் பரலோகத்தை அடைந்தாக வேண்டும் என்ற பலவந்தம் நமக்கு இருக்கணும். அப்படிதான் பரிசுத்த ஆவி. தாகம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு தாகமுள்ளவன் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாரு. தாகமுள்ளவன் இவ்விடத்திலே வரக்கடவன். யாருக்கெல்லாம் தாகம், என்கிட்ட வாங்க என்று கர்த்தர் பண்டிகையின் கடைசி நாளிலே அவன் நின்று அழைத்தார். யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 37 39 வரைக்கும் பாருங்க. கடைசி நாளாகிய இயேசு நின்று ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், வந்து பானம் பண்ண கடவன். சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பாத்தீங்களா? ஆண்டவராகிய இயேசுவை யார் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நாம் எல்லாம் விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்தில் ஓடுகிறதா? ஏன் அப்படி சொன்னார்? அடுத்த வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்றால் என்னவா? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி யாருக்குள்ள ஓடும்? அவரை விசுவாசிக்கக்கூடிய உள்ளத்துல பரிசுத்த ஆவி ஓடும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தே ஆக வேண்டும். இது நிர்பந்தமான காரியம். ஏனென்றால் 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டி இருக்கிறது. இந்த 2 காரியத்துக்கும் ஆவியானவர் தான். ஆவியானவர் இல்லாம நடக்கவே நடக்காது. இது ஆண்டவராகி இயேசு சொன்ன ஒரு காரியம். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 5 வசனம் பாருங்க. இயேசு நிக்கதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான் என்று உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் போகணுமா,
கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணுமா, ஒருவன் ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும். இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் ஜலத்துல பிறந்தவங்க. யாராவது ஞானஸ்தானத்துக்கு அதுக்குறீங்களா? ஏதோ சின்ன குட்டி பசங்க இருக்கலாம். எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். 50% பரலோகம் போறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு 50% நிறைவேறி ஆயிற்று. ஜலத்திலே பிறந்த அனுபவம். ஆவியில பிறக்கணும் 50% பேலன்ஸில் இருக்குது. இந்த 50 நிறைவேறணும். சரி பரவாயில்ல 50 அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிடுவாரா? ஒரு பெரிய கிணறு, அதை தாண்டணும், 100க்கு 100 தாண்டணும். 50% தாண்டினாலும் எங்கே தான் போவாங்க? 99% தாண்டினா கூட கிணத்துக்குள்ள தான் விழுவாங்க. 50% தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. நீங்க 50% நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள். ஜலத்தில் பிறந்த அனுபவம் இருக்குது. ஆனா 50 அதை பத்தி கவலையே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு இல்லை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சில பேர் அதையும் எடுக்கல, ரட்சிப்பை குறித்தே கவலை இல்லை. எனக்கு முடிவு வந்தாலும் சரி, அவரு வந்தாலும் சரி, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி நம்ம அநேகர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல அருமையானவர்களே. ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட போகிறார். நாம் அவரை காண போகிறோம். அப்படியே ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும். எப்படி முழுகி ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும், பிரவேசிக்க முடியும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். இது இயேசு சொன்ன வார்த்தை. ஒரு அப்போஸ்தலன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஆண்டவராகிய இயேசுவே தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை. நாம் இன்னைக்கு 50% அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எப்போமாவது கிடைக்கிறப்போ கிடைச்சிட்டு போயிட்டோம். அப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் போக முடியாது. ஜாக்கிரதை. ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும். ஏனென்றால் நாம் ஆவியில் பிறந்து ஜலத்தில் பிறந்தால் மட்டும் போதாது, ஆவியில் பிறந்தாதான் கர்த்தர் வெளிப்பட போகிறார் அல்லது நாமே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்றால் இந்த பூமியில் இருந்து நம்ம கிளம்புறதுக்கு ஆவியானவர் நமக்கு விட்னஸ் கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணும். இல்லாமல் இந்த பூமியை விட்டு நம்ம கிளம்ப முடியாது. பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள், பூலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3 ஆவி. பார்த்தீங்களா? இந்த பூமியில சாட்சி 3 பேர் சாட்சி கொடுக்கணும். நாம் இந்த பூமியை விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா பரலோகத்துக்கு கவனிங்க, பரலோகத்துக்கு போறோம். முதலாவது பரிசுத்தாவி. பரிசுத்தாவி பெற்றிருந்தால் தான் ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவி, ஜலம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஜலம், தண்ணி, ரத்தம், ரத்தம், ராப்போஜனத்தில் நம்ம பானம் பண்ணுகிற ரத்தம். இது 3 சாட்சி கொடுத்தால் மாத்திரமே பூமியில் இருந்து கிளம்ப முடியும். நினைவாய் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. பூலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் 3 பேர். நாம் பெற்றுக்கொண்ட ஆவி, நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தின் தண்ணீர், நாம் எடுக்கிற ராபோஜனத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இது 3 சாட்சி கொடுக்கணும். அப்பதான் நம்ம பார்க்க முடியும். ஆகவே தான் ஞானஸ்தானம் என்பதும் ராப்போஜனம் என்பதும் பரிசுத்தாவி என்பதும் இது நித்தியத்துக்குரியது. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். சரி, இது 3 இருக்குது. பரலோகத்துக்கு நம்ம கிளம்புறோம். பூமியில் 3 சாட்சி கிடைச்சிருச்சு. பரலோகத்துக்கு போன உடனே அங்க உள்ளுக்கு என்டர் பண்ண முடியாது. அங்க 3 பேர் சாட்சி கொடுத்தாதான் உள்ளுக்கு போக முடியும். 7வது வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள், பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, பிதா, வார்த்தை, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பார்த்தீங்களா? அங்கேயும் பரிசுத்த ஆவி சாட்சி கொடுக்கணும். பூலோகத்தில் சாட்சி கொடுத்தார், பரலோகத்திலும் அவர் சாட்சி கொடுக்கணும். பிதா, வார்த்தைனா குமாரன் இயேசு, பரிசுத்த ஆவி. 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 3 பேர் சாட்சி கொடுக்கணும். அப்பதான் பரலோகத்துக்குள்ள தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். இந்த 6 சாட்சிகள் வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு.
நாம் இந்த பூலோகத்தில் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாழ்வு, ஒரே வாழ்வு, இதில் இந்த சாட்சிகளை சம்பாதிக்கணும் பாருங்க. இந்த சாட்சிகள் நமக்கு இருக்கணும். ஆகவே ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், ராப்போஜனை எடுக்கிறோம், நாம் கர்த்தரை ரொம்பவே நம்ம வழிபடுறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆராதனை பண்ணுறோம், எல்லாம் சரிதான். பரிசுத்த ஆவி இல்லையே. 50% நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய காரியம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதே. அதற்கு என்ன செய்யணும்? ஏன் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படவில்லை? இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் மண்ணு. அப்படியே இருதயத்துக்குள்ள இந்த பூமிக்குரிய காரியங்களே அடைஞ்சிருக்கு. பணம் பணம், வேலை வேலை, உலகம், ட்ரெஸ்ஸு, வீடு, வாகனம், இப்படி உலக காரியங்களே உள்ளத்துக்குள்ள அடைந்திருக்கிறது. ஆகவே எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்க மண்ணை வெட்டி தள்ளுங்க, இந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுங்க, தண்ணி வரும். நீ மழையை காண மாட்டாய், காற்றையும் காண மாட்டாய், ஆனா தண்ணீரை காண்பாய். மழையும் இருக்காது, காற்றும் இருக்காது, தண்ணி வரும், ஜீவ தண்ணி வரும். மண்ணை தோண்டுனா வரும். இன்னைக்கு நம்ம உள்ளத்தை கொஞ்சம் தோண்டி எடுக்கணும் பாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 - 18 வரைக்கும். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் கால்வாய்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். பார்த்தீங்களா? பள்ளத்தாக்கு நம்ம பாடியில பள்ளத்துக்குள்ள இருக்கிறதே நம்ம ஹார்ட் தான், நம்ம இருதயம் தான். அதை அப்படி உள்ளுக்கு மறைச்சு ஒரு பள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறார். மற்ற எத்தனையோ அவயவங்கள் மேல இருக்குது. இந்த பள்ளத்தாக்கிலே மண்ணா இருக்குது, அதை தோண்டிட்டு உன் இருதயத்தில், நம்ம இருதயத்தில் இருப்பதெல்லாம் மண்ணான காரியங்கள், அழிஞ்சு போகிற காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், மண்ணும் பொண்ணும் பெண்ணும், இதுதான் உள்ளத்துக்குள்ள இருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல. இது எல்லாம் கொஞ்சம் தோண்டி எடு, மண்ணை தோண்டி எடு. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்துக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு அற்புதம் நடந்துச்சு அன்னைக்கு. இஸ்ரவேல் ஜனங்க 7 நாள் தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய மனிதனிடத்துல போய் கேட்டப்போ, இந்த பள்ளத்தாக்கு 7 நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு போய் ஒரு கட்டளை இட்டா, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் கால்வாய்கள், ஒரு சேனல் தோண்டுனாங்க. தண்ணி வந்துச்சு. சத்துருக்களையும் மோவாபியரையும் மேற்கொண்டாங்க. தாகமும் தீர்க்கப்பட்டது, சத்துருக்களையும் முறியடித்தாங்க. அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை காலி பண்ணணும். காணா ஒரு கல்யாண வீட்டில் கச்சாடிய தண்ணீரால் நிரப்புங்க என்று எப்போ சொல்ல முடிஞ்சது? அது எம்டியாக இருந்ததுனால. அந்த கச்சாடி காலியாக இருந்தது, தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொன்னார். ஏற்கனவே தண்ணி இருந்திருந்தா அதில் ஊற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்குவோம். தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற சகல காரியங்கள் எல்லாம் உலக காரியம்தான், நிறைஞ்சிருக்கு. தெய்வ பயம், தெய்வ பக்தி, ஆண்டவர் பேரில் விசுவாசம், இதெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் வாரந்தோறும் வர்றோம், உக்காடுறோம், கேட்குறோம், எல்லாம் தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லுவோம். என்ன பிரயோஜனம்? ஆவியானவர் இல்லையே, வாழ்விலே ஆவியானவர் இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் அன்றி மேலே போகிறது சந்தேகம். ஆகவே நமக்கு பூமியிலும் சாட்சி அவர் கொடுக்க வேண்டும், பரலோகத்திலும் சாட்சி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவனே பிதாவுக்கு புத்திரன். ஆகவே பாருங்க, நாம கிறிஸ்தவங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவங்க. நாம் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தும் ஆண்டு கணக்கா உருண்டு போச்சு. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் ஒரு மாற்றம் இல்லை. அப்படியே உட்கார்ந்துருக்கோம்.
ஆவியானவர் நமக்குள் வந்தால்தான் நாம் மறுரூபம் அடைவோம். பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்தால்தான் நம்முடைய சுபாவங்கள் மாறும், நம்முடைய தன்மைகள் மாறும், நம்முடைய குணங்கள் மாறும், நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் மாற்றமே இல்லை. அன்னைக்கு இருந்த குணமே தான், அன்னைக்கு இருந்த புத்தியே தான், அன்னைக்கு இருந்த வாழ்வே தான், ஒரு மாற்றம் இல்லை. நம்மளுக்கும் கோபம், எரிச்சல், பகை, விரோதம், வைராக்கியம், பிரிவினை எல்லாம் நமக்குள்ள இருக்குது. பொறாமை, எரிச்சல் எல்லாம் இருக்குது. ஆனால் வேதம் வாசிப்போம், ஆராதனை பண்ணுவோம், பிரசங்கம் கேட்போம், ஆண்டவர் சமூகத்தில் வந்து ரொம்பவே பக்தியாக தொழுது கொள்ளுவோம். மாற்றம் இல்லை. ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மாற்றம் அடையும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். பொல்லாதவராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தரிடத்தில் பரிசுத்த ஆவியை மாத்திரம் கேளுங்க. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க பரிசுத்த ஆவியை கேளுங்க. ஆண்டவரிடத்தில் வைராக்கியமா கேளுங்க, பலவந்தமா கேளுங்க, தாகத்தோடு, வறண்ட ஒரு உள்ளத்தோடு, வறண்ட ஒரு நிலத்தை போல ஒரு தேவையோடு கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிங்க. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட அந்த அன்புக்காய், தேவக்காய், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவ ஆவியானவர் எங்கள் நடுவிலே வார்த்தைகள் மூலமாய் அசைபாடினபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று கர்த்தாவே, ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர்களோடு பேசினீங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புத்திரனாக, உடைய பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த அன்புக்கு கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் தாமே ஸ்தோத்திரம் எங்களோடு பேசின அன்புக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவின் ஆவி எங்களிலே காணப்படும்படியாய் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட இதை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவானவர் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்ல இருக்கிற கர்த்தாவே, ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே ஆண்டவரே, ஸ்தோத்திரம், வாசம் பண்ணும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிற கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தாவே இந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் வெளிப்படும் நாளிலே உம்மோடு கூட நித்திய வாழ்விலே பிரவேசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அந்த வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே தன்மையை தாங்க ஆண்டவரே, பிடிவாதத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலவந்தத்தோடு உடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளவும் பரிசுத்த ஆவியின் பலத்தை கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தாகத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இடைய நிலைமை அறிந்து கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, செத்த கிரியைகள கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை நாங்கள் தாகத்தோடு பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க கர்த்தாவே. ஜபிக்கக்கூடிய வேண்டுதல் பண்ணக்கூடிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவரே நாங்கள் நடத்தப்பட வேண்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிடிவாதத்தோடு, வைராக்கியத்தோடு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க, ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. கேட்ட சத்திய வார்த்தைகளின்படியாய் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நிமித்தமாய் கலியுறத்தக்கதாய் கர்த்தாவே, ஆமென் ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்தக்கூடிய ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் நிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வராதபடி ஆண்டவரே, எங்களிலே நீர் மகிழ்ந்து கலியுறத்தக்கதாய் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மகிழ்ச்சியோடு துதியோடு ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஆராதிக்கும் போது
கர்த்தாவே நீர் எங்களிலே களி கூறுகிறீர் கர்த்தாவே. அந்த களி கூறுதல் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இங்கே மாத்திரமல்ல ஆண்டவரே, மோடு கூட நித்திய ராஜ்யத்திலும் ஆண்டவரே நாங்கள் களி கூறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அரிதினம் நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். அதுபோல மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபெற வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அனைத்து சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்போதும் எப்போதும் பெற்று மோடு கூட ஆண்டவரே நித்திய வாழ்வை பெற்று வாழ ஒவ்வொருவருக்கு கிருபையை தாருங்க என்று தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.